சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Let's read Psalm chapter 27 verse 8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. When thou saidst, Seek ye my face, my heart said unto thee, Thy face, Lord, will I seek. நம் யாவரும் திறக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்திற்கு நேராக நம்முடைய கரங்களை வைத்து இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசுங்க ஆண்டவரே என்கிற வார்த்தையை தேவனுக்கு நேராய் சொல்லும். Let's place our hands on the verse and pray to God to open our hearts. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என்னோடு பேசுங்க ஆண்டவரே. Lord, speak to me. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாரும் சொல்லுவோம், என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர், நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கருவைவும் கண்கள்
கவனித்தீரே அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே அதிசயமா பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா என்னை காண்பவரே தினம் காப்பவரே உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியோ உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியோ சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியோ வசனம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியோ பிரசனம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியோ கிருபை இல்லாமல் எப்படி நான் வாழ முடியோ நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, a holy Lord full of mercy,
இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த தூதர்கள் முன்பாக பரிசுத்த சபையிலே எங்களை நீர் கூட்டி சேர்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for gathering in this holy day in the midst of the holy angels. உம்மை கனம் பண்ணும்படி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you that you are seeing every person who has gathered here to honor your name. உம்முடைய அளவற்ற உம்முடைய பிரசன்னத்தையும் மகிமையும் நீர் அனுப்பிக்கொண்டே இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you that you are sending your matchless presence in our midst. நீர் பேசும் ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we know that you are a God who speaks. உம்முடைய வார்த்தையின் மூலம் வசனத்தின் மூலம் இப்பொழுதும் நீர் எங்களோடு இடைபடுவீராக. Lord, right now interact with us through your words. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray, Father. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. May the holy name of our Lord be glorified. இந்த 27ஆம் சங்கீதமானது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that this Psalm 27 is a psalm of David. இந்த தாவீதினுடைய சங்கீதத்திலே தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். I want to emphasize one word that this verse says. அந்த 8ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், In verse 8 he says, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Thy face, Lord, will I seek. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Thy face, Lord, will I seek. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Lord, I will seek your face alone. நீங்கள் அந்த சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பலவிதமான முகங்கள் தாவீதினுடைய கண்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. You can see that there are several things, several faces in before David. 2ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், If you see verse 2, சத்துருக்களுடைய முகங்கள் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. the faces of his enemies are before him. அதே வசனத்திலே பகைஞர்களுடைய முகம் அவனுக்கு விரோதமாய் இருக்கிறது. And the same verse says that the faces of his foes are before him. அதே வசனத்திலே பொல்லாப்பு செய்கிறவர்களுடைய முகம் அவனுக்கு முன்பாய் இருக்கிறது. In the same verse it says that the face of the wicked was before him. அவனை அழிக்க அல்லது பட்சிக்க எதிர்பார்க்கிற மனிதர்களுடைய முகம் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. And the faces of people who sought to destroy him was before him. அவனை நெருக்குகிறவர்களுடைய முகம், நாள்தோறும் அவனை நெருக்கிக் கொண்டிருக்கிறவருடைய முகம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. And those who were pressing him hard, those faces were also before him. 3ஆம் வசனத்தில் வரும் பொழுது, When you come to the third verse, விரோதமாக இருக்கிறவருடைய முகம் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. the ones who waged war against him, they are before him. நாள்தோறும் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவருடைய முகம் அவனுக்கு முன்பாக இருக்கிறது. Here it says that there are people who daily wage war against him. இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையின் நடுவிலே தாவீது நிறுத்தப்பட்டு இருக்கிறார். David has been placed in such a hard situation. இந்த சூழ்நிலையில தான் தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், In this circumstance, David looks at the Lord and he says, எனக்கு விரோதமாக எப்படிப்பட்ட முகங்கள் என்னை சுற்றி இருந்தாலும் whatever is the kind of face that might surround me, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Lord, I will seek for your face alone. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Your face alone, Lord, will I seek. இந்த வார்த்தை எப்படி வெளிப்படுகிறது என்று சொன்னால், And how is this verse revealed? ஒரு தீர்மானமாகவே அவன் சொல்வதாக இதை நாம் பார்க்க முடிகிறது. We see here that he says it with a determination. என்னை சுற்றிலும் என்னென்ன காரியங்கள் எப்படி இருந்தாலும் என்னுடைய தீர்மானம் உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Whatever the circumstance might be around me, I am determined to seek only your face, O Lord. சமயங்கள் சந்தர்ப்பங்கள் மாறுகிற நேரத்தில் மனிதனுடைய முகம் மாறுபடுகிறதை நாம் காண முடியும். When times and circumstances changes, we see that the faces of men also change. சில சமயங்களில் சில சந்தர்ப்பங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா மனிதனுடைய முகமானது வேறுபடுகிறதை நாம் அறிய முடியும். In some situation or circumstance, we can find that the changes are there in the face of the men. இரண்டு பேர்
தேவனுக்கு பலி செலுத்த வருகிறார்கள். இரண்டு சகோதரர்கள் வருகிறார்கள். Two brothers come to sacrifice to God. ஒருவன் ஆட்டு மந்தையில் இருக்கிற கடாக்களை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். One brings the firstborn of the sheep, இன்னொருவன் விளை தானியத்தில் இருந்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். and another brings a sacrifice, the first fruits. இந்த இரண்டு பேருமே ஆண்டவருக்காகத்தான் படைக்கிறார்கள். And both of them are sacrificing only to the Lord. ஆனால் இரண்டு நினைவுகளோடு அதை செலுத்துகிறார்கள். But they sacrifice two different kinds of attitudes. எனவே இருதயங்களை அறிகிற கர்த்தர் உண்மையாய் செலுத்தப்படுகிற பலியை ஆண்டவர் அங்கீகரித்துக் கொள்ளுகிறார். That is why God, who knows the heart, He approves the sacrifice that is given in a good heart. இப்பொழுது சகோதரன் காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை பார்க்கிறான். Now Cain looks at his brother Abel. இரண்டு பேரும் தான கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம். Both of us are sacrificing to the Lord. என்னுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லையே. But God didn't have respect to my offering. சகோதரனுடைய பலியை கர்த்தர் அங்கீகரித்து விட்டாரே. But He accepted my brother's offering. என்கிற ஒன்றை அவன் அறிந்த உடனே As soon as he knew this, அவன் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால், you know what he should have done? நேர ஆண்டவருடைய சமூகத்துல போயிட்டு, He should have gone to the presence of the ஆண்டவரே Lord. ஏன் என்னுடைய பலியை நீர் அங்கீகரிக்கல? Lord, why didn't you respect my offering? என்னுடைய சகோதரனுடைய பலியை நீர் அங்கீகரித்து இருக்கிறீரே. And why did you accept my brother? என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது? What do I lack? என்ன குற்றம் இருக்கிறது? What is the wrong in me? என்று அவன் தேவனிடத்தில் விசாரித்து இருந்திருப்பானானால், If he would have inquired this from the Lord, இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில சரி செய்யப்பட்டு இருக்கும். now his life would have been mended. ஆனால் இவன் தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது என்று தெரிந்த உடனே, But when he knew that his brother's offering was accepted, வேதம் சொல்லுகிறது, the Bible said, அவனுடைய முக நாடி வேறுபட்டது என்று சொல்லி. it says that his countenance fell. எனவே தான் நான் சொன்னேன், That's why I said, சமயங்களிலும் in situations, சில சந்தர்ப்பங்களிலும் in certain circumstances, மனிதனுடைய முகங்கள் வேறுபடுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். we see that the faces of men change. யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை அழைத்து ஒரு நாள் சொல்லுகிறான். Jacob once calls his wives and he said, ஒருவேளை இப்படி கூட சொல்லி இருப்பான். maybe he would have said like this. ரெண்டு மனைவியை அழைச்சிருப்பான். He would have called his two wives ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. and both of them would have come. என்னன்னு தெரியல. I don't know what. உங்க அப்பாவுடைய முகம் நேற்று இருந்த முகத்தை போல இன்றைக்கு இல்ல. But your father's face is not the same as it was yesterday. அவருடைய முகம் நாடி என்ன செய்யப்பட்டிருக்கு? What? நேற்று இருந்தது போல இன்னைக்கு இல்ல. His face is not like what it was yesterday. அப்ப லாபானுடைய முகம் வேறுபட்டு இருக்கிறதாக நாம் வேதத்தில் காண முடிகிறது. In the Bible we can see that the face of Laban was changed. தாவீதும் தன்னுடைய மகன் மீது உள்ள மனதாங்கலிலே அவனுடைய முகம் மாறுபட்டதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. The Bible also says that the face of David also changed because of his suffering heart. நீதிமொழியிலும் ஒரு வசனம் உண்டு. Even in Proverbs there's a verse. 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Proverbs 27:17. இரும்பை இரும்பு கரிக்கிடும், அப்படியே மனுஷனும் தன் சிநேகிதனுடைய முகத்தை கருக்கிடுகிறான். Iron sharpeneth iron, so a man sharpeneth the countenance of his friend. சிநேகிதனுடைய சிறு வார்த்தை கூட சிரித்த முகத்தை கருத்து விடுகிறது என்று பார்க்கிறோம். We see here that a small word from a friend would change the countenance of another person. நல்ல சிநேகிதர்களாக பிரியாத சிநேகிதர்களா இருக்கிறார்கள். They are good friends and are inseparable. அப்படி சிநேகிதர்களா ஃப்ரெண்டா இருக்கிறவங்க பேசுகிற ஒரு சின்ன வார்த்தை சிரித்து பேசிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே முகத்தை என்ன செய்கிறது? மாற்றி விடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். But we can see that one small word can change the laughing faces into something different. அது மாத்திரமல்ல, Not only that, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, in Matthew 6:16 we can say, 6:16, நீங்கள் உபவாசிக்கும் போது வாசிக்கிறவங்க கொஞ்சம் வேகமா வாசிங்கம்மா. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராதேயுங்கள். இங்கு ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். here we see a group of people. இவர்கள் உபவாசத்திற்கு என்று வந்தவர்கள். These are people who have come to உபவாசித்து ஜெபிக்கும்படியாக அவர்கள் வந்தவர்கள். They are people who have come here to fast. ஆனா அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, But what is there in the mind? அப்படியே சோர்ந்து போனது போல, முகம் வாடி போனது போல காட்டுகிறாங்க. They show as if they are very sad. எதற்காக?
For what? அவங்கள பார்த்த உடனே கேட்கணும், As soon as people see them, they நீங்க should ask, உபவாசம் இருக்கிறீங்களா? are you fasting? உடனே அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க. Immediately they'll say, yes, I am fasting. அப்போ தாங்கள் உபவாசம் எடுக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக முகம் மாறுபட்டதாக அவர்கள் காண்பிக்கிறவர்கள் உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says that these people want others to inquire whether they are fasting, so they disfigure their face. இது மாய்மாலமான ஒரு முகம் வாட்டத்தை காட்டுகிறதாய் வெளிப்படுகிறது. It is revealed that this is a hypocritical face change. அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லுகிறார். Not only that, Jesus மத்தேயு says, 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது Matthew 5:42, வாசிக்க கேட்போம். கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. Give to him that asks thee, and from him that would borrow of thee turn not away. நல்ல கவனிங்க, உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, give to him who asks, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு உன் முகத்தை கோணாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். the Lord says, from him that would borrow of thee turn not away. சில நேரங்களிலே கடன் கேட்டு நின்னா முகம் என்ன செய்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? மாறி போகிறது. Sometimes when we ask for a loan, the face changes. ஒரு முறை One time, நம்முடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம், during the beginning of our ministry, ரொம்ப கஷ்டத்தில் அடித்தளத்திலிருந்து ஏதோ ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு கொண்டு சாப்பாடுக்கு குறைவில்லாமல் இருந்த அந்த காலங்கள் அது. it was a time when we just had enough to eat and nothing more. என்னுடைய பெரிய அக்கா கல்லூரி அந்த பள்ளி படிப்பை முடித்து விட்ட உடனே, After finishing my schooling, என்னுடைய அக்காவை கொண்டு போய் ராணிப்பேட்டையில் இருக்கிற அந்த டீச்சர் ட்ரைனிங்கில் விடணும் என்று சொல்லி ஜெபத்திற்கு வருகிற டீச்சர்ஸ் எல்லாம் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். and the teachers who came for prayer, they wanted to take my sister to teachers training school, ஏன்னா கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். because we are in a hard அந்த situation, நாட்களில் அநேகம் டீச்சர்ஸ் ஜெபிக்க வருவாங்க. and many teachers came to pray in those times. ராஜம்மா டீச்சர், Rajama teacher, வசந்தி டீச்சர், Vasanthi teacher, க்ளோரி டீச்சர், Glory teacher, செல்லம்மாள் டீச்சர், Chellamal teacher. இவங்கெல்லாம் ஊழிய ஆரம்ப காலங்களில் எங்களால் மறக்க முடியாதவர்கள். These are people whom I can never forget, who supported our ministry in the beginning. ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே இவர்கள் எல்லாரும் மிக உதவியா இருந்து வந்தவர்கள். All these people were very helpful for us when we started our ministry. எனவே அம்மாவுடைய குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறபடினால, And because all our children were like this in our family, இந்த மூத்த மகளை ஏதோ டீச்சர் ட்ரைனிங்ல நம்ம சேர்த்து விட்டுட்டா அந்த ட்ரைனிங் முடிஞ்சா ஒரு டீச்சரா அவ வந்த அவருடைய வாழ்க்கை சரியாகுமே என்று சொல்லுகிற நிலையிலே உதவி செய்ய முன் வந்தார்கள். they came to help us, thinking that if the elder sisters sent to teachers training, it would be good. எனவே அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் During that time, பாஸ்டர் இமானுவேல் அவர்களுடைய வீட்டிலிருந்து பெண் கேட்டு வருகிறார்கள். they from Pastor Emmanuel's house, they came to ask for the bride. அது நேரடியா வராம விம்கோ அம்மா விம்கோ அப்பா என்று சொல்லி உண்டு. விம்கோ அப்பா விம்கோ அம்மா, through Vimko Appa Amma, they came instead of asking அவங்க directly. மூலமாக கேட்டு பெண் கேட்டு வருகிறார்கள். And through them, they came to ask for the bride. அப்ப அம்மா சொன்னாங்க, And my mother said, அவளை டீச்சர் ட்ரைனிங்ல விடணும்னு நான் இருக்கிறேன். I want to send her to teachers training, ஏன்னா அவளை படிக்க வைக்கிறதே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். because it's a very difficult thing to even send them to study. இப்போ திருமணத்தை பற்றி என்னால நான் நினைக்க முடியாது, அதை பற்றி பேசக்கூட என்னால முடியாது என்று சொன்னாங்க. She said that right now I am not in a situation where I can talk about a marriage. இந்த உண்மை நிலையை அப்படியே அவர்கள் மாப்பிள்ளை வீட்டுல சொன்ன உடனே, And when they told this true situation to the groom's family, திரும்பவும் அவங்க அங்கிருந்து சொல்லிவிட்ட தகவல் என்னன்னா, the thing that they conveyed back was, நீங்க பெண்ணுக்காக கட்டிலு பீரோ வண்டி இது போல எதையுமே நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டாம். you don't have to give anything like bed or cot or vehicle for the bride. ஏதோ பெண்ணுக்கு வேண்டிய ஒரு கொஞ்சம் சேலைகளை வாங்கி நீங்க கொடுத்தா போதும். It's enough if you can get some sarees for the bride. எனக்கு ஒரே ஒரு மகன் தான், எனவே வீட்ல எல்லாமே இருக்கிறது என்று சொல்லிட்டாங்க. They said that I have only one son and we'll take care of everything. உடனே அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. And immediately mother started to pray. ஆண்டவரும் கொடு என்று சொன்னார். And Lord also said that
you can go ahead. சரி என்று சொல்லி இப்பொழுது திருமணம் செய்வதற்குரிய காரியங்கள் செய்ய நேரம் வந்தது. Right now, the things that are pertaining to marriage, they were taking place. இப்போ திருமண கார்டு அடிக்கணும். We had to print the marriage invitation. வீட்டுல அதுதான் கல்யாணம். That is the first wedding in the family. ஒருவேளை அவங்க கட்டில் பீரோ வேண்டாம்னு சொன்னாலும், Maybe even if they say they didn't want any cot or bureau, இருக்கிற கொஞ்சம் சொந்தக்காரங்களை அழைக்கணும், சாப்பாட்டிற்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் என்கிற ஒரு நிலை இருந்தது. the situation was that we have to call certain relatives and we have to give them food. ஆனால் அம்மாவிடத்துல கொஞ்சம் கூட அதற்குரிய பண வசதி ஒன்றுமே கிடையாது. But my mother didn't even have any financial help for that. அந்த நாட்களில் இந்த கல்யாண காரியம் பேச ஆரம்பித்த உடனே, In those days when they started talking about this marriage, அம்மாவுடைய மனதில் பல பேருடைய முகமானது அம்மாவுடைய நினைவிலே வருகிறது. my mother started to remember the faces of many people. முதலாவதாக நார்த்விக் ஸ்கூலுடைய ஹெட்மாஸ்டரா இருக்கிற அவர்களுடைய முகம் அம்மாவுடைய கண்களுக்கு முன்பாய் வருகிறது. Firstly, the face of the headmaster of a school. அவர்கள் திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு தாய் அவர்கள். She was somebody who was living without getting married. அடிக்கடி அம்மாவை கண்டு சந்தித்து ஜெபிக்க வருவார்கள். And she often comes for prayer to அந்த mother. நார்த்விக் ஸ்கூல்லையே அவர்களுக்கு ஒரு வீடு இருந்தபடியினால, And because she had a house inside the school சில itself, நேரங்களில் அம்மாவை தன்னுடைய பள்ளியில தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து ஜெபிக்க அழைப்பார்கள். sometimes she calls mother to go to her house to pray. ஒரு சில நேரங்களில் அம்மா அவர்களோடு கூட தங்கி ஜெபித்து அவர்களோடு தங்கிட்டு காலையில வீட்டிற்கு வருவாங்க. And mother also sometimes used to go and pray இப்படி and stay and come அவர்களுக்குள்ள back. ஒரு நல்ல உறவு இருந்தது. So there was a good fellowship between them. இப்பொழுது அம்மாவுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய முகம் வருகிறது. Now her face is coming before my mother. திருமணத்தை வீட்டில் வைத்திருக்கிறோமே, We have kept the wedding in the house. அவர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்கள் தானே. So she is a person who is not yet married. ஒரு நல்ல வேளையில அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் இல்லையா? And she is also having a good job. இந்த திருமணத்திற்காக நாம் அவர்களிடத்தில் போய், Maybe we can go to her for this marriage. ஒரு 3000, நான் சொல்றது 84 85, ஒரு 3000 கடனாக நாம் அவர்களிடத்தில் கேட்போம். Let's go and ask around 3,000. அவர்கள் அதை கொடுப்பாங்க. And she will give that. அதை வைத்து கொஞ்சம் காரியங்களை நாம் இந்த கல்யாண கார்டு அடிப்பது இது போன்ற காரியங்களை செய்யலாம் என்று அவர்களுக்குள்ள அம்மாவுக்குள்ள மனசுல என்ன வந்தது. And in her mind she was thinking, with this 3,000 loan she can print the cards. யாரிடத்திலும் சொல்லாம அவர்களை சந்திக்க போனாங்க. Without telling anybody, she went directly to meet her. இரவு நேரத்துல போய் அவளோடு ஜெபித்து தங்கிட்டாங்க. And in the night she prayed and she stayed with her. தன்னுடைய காரியத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அம்மா அவர்கள் அவரிடத்துல பேசினாங்க. And she started to talk to her about her situation. இது போல என்னுடைய மூத்த மகளை நான் டீச்சர் ட்ரைனிங்ல விடணும்னு இருந்தேன். So I wanted to send my eldest daughter to teachers training. ஆனா திருமண காரியமாக இப்படி வந்திருக்கிறது. But now we have received an alliance for marriage. எனக்கு ஒரு 3000 மாத்திரம் நீங்க பெரிய மனசு பண்ணி கொடுப்பீர்கள் ஆனால், So if you graciously give me 3,000 as loan, திருமணம் முடிந்த பின்பு அந்த பணத்தை நான் உங்களுக்கு திரும்பி கொடுத்துறேன். I'll be able to return to you after the wedding. அப்படின்னு காலையில அம்மா புறப்படுறது நேரத்துல இந்த காரியத்தை பேசுகிறாங்க. She spoke to her about this when she was about to leave in the morning. உடனே அந்த டீச்சர் ஆனவங்க சொன்னாங்க, Immediately the teacher said, இந்த பாரு யாகம்மா, look here, Yagama sister, நான் சொல்றத அப்படியே செய். you do what I tell exactly. கொஞ்சம் கல்யாண கார்டு அடி, You print a few cards. முக்கியமான ஒரு சிலருக்கு மாத்திரம் நீ கொடுத்து கொஞ்சம் பேரை மாத்திரம் அழைத்து சிம்பிளா கல்யாணத்தை பண்ணி விட்டுடு. Invite only a few people and keep it simple. நீ கோயிலுக்கு போற கோயிலெல்லாம் நீ கொடுப்பேனா, If you give to all the churches that you are going to, பெந்தேகோஸ்தே காரங்க இருக்கானுங்க பாரு, you know the Pentecostal people, வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்குன்னே இருக்கிறானுங்க. they will come only to eat. எந்த உதவியும் செய்ய மாட்டானுங்க. They will not give any help. அதனால நான் சொல்ற மாதிரி நீ செய். So you do what I tell you. சொல்லிட்டு வழக்கம் போல கொடுக்கிற ஒரு 20 ரூபாய் காணிக்கையை கொடுத்துட்டு போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாங்க. And she gave 20 rupees as the offering and she sent her away. இந்த சம்பவத்தை உங்களுடைய மனக்கண்களில் நீங்க சற்று ஆழமாய் சிந்திக்க நான் விரும்புகிறேன். I want you to think about this incident in your mind's eye. கணவன் இல்லை, There is no husband. 7 பிள்ளைகளோடு கூட இருக்கிறாங்க. She is there with 7 children. வீட்டில் கல்யாணம். This is the first wedding in the உதவி family. செய்வதற்கு உதவிக்கு யாருமே இல்ல. There is nobody to help.
உதவி என்று போன இடத்துல இப்படிப்பட்ட அவமானப்பட்ட ஒரு நிலையில வீட்டிற்கு வந்தாச்சு. And she had been shamed in the place where she had அந்த gone to ask for ஐடிசி help. வீடு ஒரு சிறிய அறைதான். So this house was very small. வழக்கமாக தனிஜெபம் செய்கிற அந்த ஒரு மூலையில பாய் எடுத்து போட்டாங்க. And she took a mat and put it in the corner where she used to pray. காலை நேரம் அந்த நேரம் அவங்க வீட்டில இருந்து வந்த உடனே அந்த மூலையில பாய் எடுத்து போட்டு நெடும்பலகல் போட்டாங்க. As soon as she returned home, she put the mat and she prayed. ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, She looked at the Lord and said, என்னுடைய அவசர தேவைக்காக for my urgent need, நானே ஒரு மாமிசத்துல முடிவெடுத்து போய் நான் என்ன செய்துட்டேன், I decided கேட்டுட்டேன். through my flesh and I asked for help. என்னுடைய முக்கிய தேவையில நான் போய் மனுஷனை போய் தேடி கேட்டுட்டேன். For my important need, I approached a human being. எனக்கு உதவி செய்வார்கள் என்கிற மனதோடு நான் கேட்டுட்டேன். And I thought they would help me and I asked, ஆனால் எனக்கு உதவி செய்யல. but they didn't help me. ஆனா இனி நான் எந்த மனுஷ முகத்தையும் இனி நான் நோக்கி பார்ப்பது இல்லவே இல்லை. Hereafter, I will not seek the face of any என்னை man. அழைத்தவர் நீர், உம்முடைய முகத்தை மாத்திரம் நான் பார்ப்பேன். You have called me and I will seek your face alone. தன்னால முடிந்த அளவிற்கு அவர்கள் அழுது ஜெபித்துட்டு எழுந்தார்கள். And she wept and prayed and then she went up. அதன் பின்பாக வழக்கமாக சில வீடுகளில் ஜெபிக்க போவாங்க. And after that, as usual, she went to certain houses அண்ணா for நகர் prayer. என்று சொல்லப்படுகிற இடத்துல ஒரு அம்மா, லாரன்ஸ் அம்மான்னு ஒரு அம்மா உண்டு. In Anna Nagar, there was a sister called Lawrence. அவங்க வீட்டிற்கு அம்மா ஜெபிக்க போயிருந்தாங்க. And my mother had gone to her house for prayer. அதற்குள்ள 1-2 நாட்களில் கல்யாண கார்டு வாங்கி அந்த கார்டையும் கையில கொடுத்தாங்க. And she also gave her the invitation card. மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறமா, வந்துருங்க. She said, I have kept the wedding for my daughter, please come. ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்க கையை நீட்டி வாங்கினாங்க. And with great happiness, they received the invitation. உடனே அவர்கள் ஒரு சின்ன காணிக்கை எடுத்து கையில கொடுத்தாங்க. And immediately they took a small offering and gave her. அதை வாங்கிட்டு அம்மா வீட்டில வந்து பிரித்து பார்த்தாங்க ஜெபித்து. And mother took that offering, came home, and after prayer she opened it. சரியாக 3000 அதில There இருந்தது. was exactly 3,000 rupees in that. உங்களுக்கு போறாமையா இருக்கா? நல்ல கரங்களை தான் தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள. Clap your hands and praise the Lord. சரியாக 3000 இருந்தது. Exactly 3,000 rupees was there. இந்த சாட்சிய This testimony, நீங்க அம்மா வாயிலேயே பல முறை நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, you have already heard this கேட்டு இருக்கிறீங்க. through the mouth of my mother. அருமையான கற்றுடையவர்களே, Dear people of God, என்னுடைய மூத்த சகோதரி அந்த நார்த்விக் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. my eldest daughter, she studied in that school. ஐடிசில இருந்து அந்த ராயபுரத்திற்கு அவர்கள் நடந்து வருவார்கள். She used to walk from Royapuram to that place. ஆனா இன்னைக்கு நான் சொல்லுவேன், But today I say, கர்த்தர் முகத்தையே தேடணும் என்கிற ஒன்றை கற்றுக்கொண்டபடியினால, because we have learned to seek the face of the Lord alone, எந்த நார்த்விக் ஸ்கூல்ல அவர்கள் நடந்து போய் படித்தார்களோ, which school she walked to and went, அதே ஸ்கூலுக்கு எதிர இன்றைக்கு சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். opposite to that school she is having a church. அருமையான கற்றுடையவர்களே, Dear people of God, ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா, why do I say this? சில நேரங்களிலே நம்முடைய மனதிலும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும். Sometimes we also have these thoughts in our இது ஒரு heart. முக்கியமான ஒரு மாதமா இருக்கிறது. This is an important month. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். We have to send our தேவைகள் children to நமக்கு school. அதிகம் இருக்கிறது. There will be a lot of need. என்று நம்முடைய மனது அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டிருக்கும். Our mind will be going here and there. தீர்க்கதரிசனமான செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். I come here with a prophetic message. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. May the Lord speak with you. உங்க மனதுல இருக்கிற மனித முகத்தை எல்லாம் அழிச்சிட்டு, You remove every face of man in your mind. இந்த தாவீதை போல நீங்க சொல்லுங்க, And just like David, you have to say, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Lord, your face alone will I see. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Lord, your face alone I will see. இன்னும் சத்தமா, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. Lord, your face alone will I see. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. கர்த்தர் நல்லவர். The Lord is good. சரி, இன்றைக்கு ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்துட்டு சில குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். I want to give a title for this message and I want to say a few points on தேவ this. முகம் தேடும் போது, When you seek the face of God. தலைப்பு என்ன? What is the title? உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். சகோதரி எல்லாம் சொல்லுங்க. அவ்வளவுதான் சத்தமா? சரி, சகோதரர்கள் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
தேவ முகத்தை தேடும்போது When you seek the face of God, என்ன உண்டாகுது என்பதை வேதத்திலிருந்து சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I want to say a few points of what happens when you seek the face of God. முதலாவதாக, Firstly, தேவனுடைய முகத்தை நாம் தேடும்போது when you seek the face of God, 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 2 Chronicles 7ஆம் அதிகாரம் chapter 7 14ஆம் வசனம். verse 14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். If my people which are called by my name shall humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. சாலமோனுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு பார்க்கிறோம். We see an incident that happened in the life of Solomon. தேவனுக்காக பிரம்மாண்டமான ஒரு தேவ ஆலயத்தை அவன் கட்டி முடித்தான். He has completed building a big temple for the Lord, நீண்ட நாட்களாய் அதை பிரதிஷ்டை செய்தான். and he dedicated it for the Lord for a long time. எல்லா கோத்திரத்து ஜனங்களும் தலைவர்களும் அந்த இடத்துல வந்திருந்தார்கள். And all the tribes and all the leaders of the people were there. அவனுடைய பிரயாசத்தை தேவன் அங்கீகரித்தார் என்பதற்கு அக்கினியும் மகிமையும் இறக்கினார். And the Lord approved his work by coming down in the midst of fire and cloud. பல நாட்களாய் பிரதிஷ்டை செய்து முடித்து நல்ல விருந்தை கொடுத்து மக்களுக்கு கொடுத்து அனுப்புகிறான். And after several days of dedication, he gives a great feast to the people and sends them. இப்பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இரவு படுக்கைக்கு அவன் போகிறான். Now with great joy and peace he goes to bed. அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். Now the Lord visits him and he speaks. என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் If my people which are called by my name தங்களை தாழ்த்தி shall humble themselves ஜெபம் பண்ணி and pray என் முகத்தை தேடி and seek my face தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் and turn from the wicked ways, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு then will I hear from heaven அவர்கள் பாவத்தை மன்னித்து and forgive their sin அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் and will heal their land. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say an amen. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What does the Lord say? தேவனுடைய முகத்தை தேடும்போது When you seek his face, முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, firstly the Bible நான் says, தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். the Lord says that he will heal the land. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இந்த காலை வேளையில in this morning time, நாம் எல்லாரும் ஒரு காரியத்திற்காக இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். we are going to keep this verse and we are going to pray. நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். If you can, please stand up and we will pray. எல்லாரும் ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நிற்க. ஒரு Everyone முக்கியமான please ஒரு stand. நேரத்திற்குள்ள நாம் We are in a வந்திருக்கிறோம். very important time. மிக மிக முக்கியமான ஒரு தருணத்திற்குள்ள நாம் வந்திருக்கிறோம். We have come to a very very important time. அன்று சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? The word that God told Solomon, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி if my people would humble themselves என்னுடைய முகத்தை அவர்கள் தேடுவார்களானால் and if they would seek my நான் face, தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி the Lord இருக்கிறார். says that I will heal the நாம் land. எல்லாரும் நின்ற வண்ணமாக நாம் எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே Let's நாங்கள் all say, உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Lord, we are looking to நாங்கள் your உம்முடைய face. முகத்தையே தேடுகிறோம். Lord, we seek your face alone. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவனுடைய முகத்தை தேடும்போது when we seek the face of the ஆண்டவர் Lord, நாம் வாழுகிற தேசத்திலே சேமத்தை உண்டாக்குகிறார். the Lord will bring health to the land. நாம் எல்லாரும் ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்துவோம். Let's all lift our hands நம்முடைய தலையை தேவனுக்கு நேராய் and let's உயர்த்துவோம். lift our faces to நம்முடைய God. இந்திய தேசத்தை அப்படியே நம்முடைய கண்களிலே நோக்கி பார்ப்போம். Let's look at the land of சொல்லுங்க, India. ஆண்டவரே, Say, Lord, இயேசுவே, Jesus, யெகோவா, Jehovah, உம்மையே நாங்கள்
பார்க்கிறோம். Lord, we seek you alone. உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். You seek your face alone. உம்முடைய முகத்தை நாங்கள் தேடுகிறோம். Your face alone we உம்முடைய seek. முகத்தை நாங்கள் We தேடுகிறோம். seek your face alone. உம்முடைய முகத்தை நாங்கள் We seek தேடுகிறோம். your face alone. எங்கள் தேசத்திலே சேமம் வேண்டும். Lord, we need health in our எங்கள் land. தேசத்திலே சேமம் We need வேண்டும். healing in our land. எங்கள் தேசத்திலே சமாதானம் We need வேண்டும். peace in our land. எங்கள் தேசத்திலே சமாதானம் We need வேண்டும். peace in our land. எங்கள் தேசத்திலே ஒரு அமைதல் We வேண்டும். need calmness in our land. தெய்வமே தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுவீராக. Lord, you command your peace on our land. தேசத்திலே சேமத்தை கட்டளையிடுவீராக. Lord, you command prosperity to our Oh, land. hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. வர இருக்கிற நாட்களில் During the coming days, நாம் அவருடைய முகத்தை தேடும்போது, when we seek His face, நாம் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, when we look unto His face, கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு சேமத்தை உண்டாக்குகிறவராயிருக்கிறார். the Lord is one who will give health to our சொல்லுங்க land. இந்திய தேசமே, The land of India, சொல்லுங்க இந்திய தேசமே, the nation of India, பயப்படாதே. don't be afraid. சொல்லுங்க இந்திய தேசமே, Tell the land of India, பயப்படாதே. don't be afraid. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். The Lord is going to great கர்த்தர் பெரிய things. காரியங்களை செய்ய God is போகிறார். going to do great கர்த்தர் things. பெரிய காரியங்களை செய்ய God is போகிறார். going to do great கரங்களை things. தட்டி தேவனை Clap your hands and மகிமைப்படுத்துவோம். praise the Lord. ஓ ராமா சந்தலா ராதியா கபோரிபியானவா இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம அப்படியே உட்காருவோம். Let's all be seated. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கல. I didn't want to do this, ஆவியில் ஏவப்பட்டு but நான் being இதை urged செய்கிறேன். by the Spirit, I did ஒரு this. ஆமென் சொல்வோமா? Say amen. சரி உட்காருங்க, சீக்கிரம் உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். The Lord is good. ஆண்டவர் சொல்லுகிறார் The Lord சாலமோன் says- இடத்துல, ஆண்டவர் சொல்லுகிறார் சாலமோன் இடத்தில், The Lord says to Solomon, என்னுடைய ஜனங்கள் என் முகத்தை தேடணும். my people should seek my face. என்னுடைய ஜனங்கள் யார் தெரியுமா? You know who my people are? என்னையே நம்பி இருக்கிறவர்கள், They are the one who depends only on என்னை me. நேசிக்கிறவர்கள். They are one who loves me. இந்த ஜனங்கள் என்னை தேடும் போது When these people seek me, இவர்கள் நிமித்தமாக for their sake, தேசத்திலே சேமத்தை நான் உண்டாக்குவேன். I will bring healing to the land. நான் சொல்லுவேன், தேசத்தினுடைய சேமம் ஆளுகிறவருடைய கரத்திலே இல்லவே இல்லை. The healing of the land is not in the hands of the தேசத்தினுடைய rulers. சேமம் எந்த அரசியல்வாதி இடத்துல இல்லவே இல்லை. The healing of the land is not in the hands of any politician. தேசத்தினுடைய சேமம் எங்க இருக்கு அப்படின்னா, But the health, the healing of the land is where? பக்தி உள்ள கூட்டமாய், ரட்சிக்கப்பட்ட கூட்டமாய் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, When as a spiritual person who seeks the Lord, நம்முடைய முகத்தை ஆண்டவர் பார்த்து தேசத்திலே சேமத்தை உண்டாக்குகிறார். the Lord looks at our face and for our sake He brings healing to the land. இதெல்லாம் உண்மையா? Is this true? இதெல்லாம் நடக்குமா? Will this happen? எலியாவினுடைய நாட்களில பாருங்க, If you see in the times of Elijah, இஸ்ரவேல் தேசம் முழுமையும் சாபம் பிடித்ததா இருந்தது. the entire nation of Israel was cursed. இஸ்ரவேல் தேசம் முழுமையும் பக்தியற்ற தேசமாய் மாறி இருந்த காலம் அது. It was a time when the entire nation of Israel went away தெய்வ disbelieving. ஜனங்கள் எல்லாரும் பின்மாற்றம் உடையவர்களாய் மாறி போய் இருந்த காலம் அது. It was a time when all the children of God were backslidden. தெய்வ ஜனங்களே விக்கிரகத்தை உண்டாக்கி நமஸ்கரிக்க திரும்பி போன காலம் அது. It was a time when the people of God themselves, they made idols and went to worship them. தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் தேடாமல் Instead of seeking the temple of God, விக்கிரகத்தை தேடி பலி செலுத்த போன காலம் அது. it was a time when they sought to sacrifice to the idols. தேசமே இருள் சூழ்ந்து இருந்தது. And the entire nation was surrounded by darkness. முழு தேசமே சாபத்திலே இருந்தது. And the entire nation was under a ஒரே curse. ஒரு எலியா But one Elijah, இந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது when he saw this situation, எதையாவது செய்யணும் நினைச்சா, he thought to do something. ஒண்ணே ஒண்ணு செய்தான். He did one thing. கர்த்தரை
கர்த்தருக்கு முன்பாக நின்று he went before the Lord கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தார். and he looked to his face. வேதம் சொல்லுகிறது, The Bible says, கர்த்தர் அக்கினை இறக்கினார், the Lord brought down fire விக்கிரக வழிபாடு அழிந்தது, and the idolatry, everything was கர்த்தரே broken. தெய்வம் என்று ஜனங்கள் அறிந்தார்கள். And the people knew that the Lord was அறிந்த God. ஜனங்கள் கதறினார்கள். And the people who knew that they அருமையான lamented. கர்த்தருடையவர்களே, Dear people, நான் சொல்ல அன்றைக்கு மாத்திரம் அல்ல, not only in those days, இன்றைக்கும் தேவன் அதை செய்ய வல்லவராய் even today இருக்கிறார். the Lord is mighty to do that. Hallelujah. 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 முதலாவது தேவ முகத்தை தேடும் போது Firstly, when you தேசத்திற்கு seek the- சேமம் உண்டாகிறது. There is healing to the land. இரண்டாவதாக Secondly, தேவனுடைய முகம் தேடும் பொழுது என்ன உண்டாகிறது? what happens when you seek the face of God? யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Exodus chapter 33 verse 11. 33:11. 33:11 Exodus. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். And the Lord spake unto Moses face to face, as a man speak unto his friend. And he turned again into the camp, but his servant Joshua the son of Nun, a young man, departed not out of the tabernacle. இங்கு வாசித்த இந்த பகுதியில் In this verse we have read, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல just like a man speaks to his friend, கர்த்தர் மோசேயோடு the Lord, பேசினார் என்று சொல்லல, it didn't see that he spoke with முகம் him. முகமாய் பேசினார். It says that he spoke to him face to face. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? And the meaning of this is, ரெண்டு பேரும் கர்த்தரும் நிக்கிறார், the Lord is there, மோசே நிக்கிறார். Moses is also standing மோசே there. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். Moses looks at the face of the Lord, கர்த்தர் மோசேனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார். and the Lord looks at the face of Moses. இப்படி இருந்து சிநேகிதரோடு பேசுகிறது போல மோசேயும் கர்த்தரும் பேசினார்களாம். And just as friends were conversing, Moses and God were conversing. இதனால் நடந்தது என்ன? So what happened? 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். And he said, Behold, I make a covenant. Before all thy people I will do marvels, such as have not been done in all the earth, nor in any nation. And all the people among which thou art shall see the work of the Lord, for it is a terrible thing that I will do with thee. 35ஆம் வசனத்தையும் வாசிங்க. 35. Also read 35, verse 35. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொள்ளுவான். And the children of Israel saw the face of Moses, that the skin of Moses' face shone, and Moses put the veil upon his face again, until he went in to speak with him. இங்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் In this verse that we have heard, மோசேயும் தேவனும் முகமுகமாய் பேசிக்கொண்ட நிமித்தம், because Moses and God were speaking face to face, இந்த மோசேயினுடைய முகமானது பிரகாசம் அடைந்ததாம். the face of Moses became bright. தேவனோடு கூட தேவனை பார்த்து தேவனிடத்தில் பேசினதுனால மோசேயினுடைய முகமானது பிரகாசம் அடைந்ததா. Because Moses spoke to God face to face, his face started to shine. ஆனால் இது அவனுக்கு தெரியல. But this he wasn't aware of. அவனுக்கு முன்பா இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பார்த்து பயந்தார்களாம். But we see here that the people of Israel who saw this were இஸ்ரவேல் afraid. ஜனங்கள் பயப்படுகிறார்கள் என்கிற காரணத்திற்காக இவன் முக்காடு போட்டு கொண்டான். And because the people of Israel were afraid, he started wearing a veil. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Raise your hand and say an amen. Hallelujah. 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 அப்போ
தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது So when you seek the face of God, எந்த ஒரு சகோதரன் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறானோ, which brother he looks at the face of the Lord, எந்த சகோதரி தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ, and whichever sister who seeks the face of எந்த the Lord, குடும்பம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதோ, which family lifts their face to the Lord, தேவன் அவர்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவராய் the இருக்கிறார். Lord will make their faces to shine. இந்த 6ஆம் மாதம் முதல் பரிசுத்த ஆராதனை வேளையில வந்திருக்கிற தெய்வ ஜனமே, Dear people of God who has come here to worship in the first Sunday of the 6th month, மனிதனை நோக்கி பார்க்கிறதை நிறுத்திவிட்டு stop looking at the faces of men. தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்திற்குள்ள நீ மாறுவாயானால், If you get into the experience of looking into the face of God ஒருவேளை alone, இப்ப இந்த வார்த்தை கேட்கிற இந்த நேரம் உன் முகம் செத்துப்போன முகமாய் இருக்கலாம். maybe your face is downcast while hearing this verse. ஒருவேளை யோபு சொல்லுகிறது போல அழுது அழுது அழுக்கடைந்த ஒரு முகமாய் இருக்கலாம். Maybe like Job says, you've been crying and your countenance has fallen. இப்படி பலவிதமான முகங்கள் வேதத்தில் உண்டு. The Bible says about different types of faces. இப்படிப்பட்ட ஒரு முகத்தோடு இந்த முதல் ஆராதனையில நீ இருப்பாயானால், If you are in such a face in this first Sunday service, கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், the Lord looks to you and says of his prophecy, என்னுடைய முகத்தை நீ நோக்கி பார், you look unto my face. என்னுடைய முகத்தை நோக்கி பார், You look unto my face, உன்னுடைய முகத்தை and பிரகாசிக்க பண்ணுவேன், I will make your face to உன் shine. குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். I'll make your family to shine. இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகளில் Today in spiritual churches, இரண்டு விதமான கூட்டங்கள் உண்டு. there are two different types of people. இந்த இரண்டு விதமான கூட்டங்களில் ஒரு கூட்டம் தேவனுடைய முகத்தையே தேடி வாழுகிறவர்கள். One group of people, they always seek and live by searching for the face of God. இன்னொரு கூட்டம் தேவைக்காக வந்து போகிறவர்கள். And the other group, they come just for the needs. ஆனால் தேவனுடைய முகத்தை நோக்கி வாழுகிற அந்த குடும்பத்தை தேவன் சபையில அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். But the Lord has identified the people who always seek his face in the church. சில நேரங்களில பெற்றோர்களோடு கூட பிள்ளைங்க வருவாங்க. Sometimes the parents come with their children. அவங்க வந்து சொல்லுவாங்க, இது போல வேலை ஒண்ணு இருக்கு, அதுக்கு இன்டர்வியூ வைத்திருக்கிறாங்க. And they say that they have kept an interview for a job. அதுல அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்க 2000 பேர் 1000 பேர் அட்டெண்ட் பண்றாங்க, ஆனா வேலை வந்து 10 பேருக்கு தான் இருக்கு. And there are thousands of people who are applying for that job, but there are only 10 vacancies. உங்களில் அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களுக்கும் போய் வந்திருப்பீங்க. And many of you might have gone for such interviews. 1000 பேரை அவன் அழைத்து இன்டர்வியூ வைத்து அவனுக்கு கம்பெனில 10 பேர் தான் தேவை. They need only 10 people, but they call for interview for thousands of people. அப்போ இத மனதில் வைத்துட்டு வந்து நிப்பாங்க, இது போல 1000 பேர் எழுதுறாங்க, 10 பேர் தான், அதனால எப்படி பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. And they said that we are afraid that we won't get the job because there are so many people fighting for just few vacancies. நான் சொல்லி ஜாப் பண்ணி அனுப்புவேன். So I will pray for them and send them. அடுத்து கொஞ்ச நாள்ல வரும், And after a few days they say, வேலை கிடைச்சது, we have received the job. வேலை கிடைச்சது. We have got the job. இது எப்படி நடக்குது? So how did this happen? இது எப்படி சாத்தியமாகுது? How is this possible? ஒண்ணும் இல்ல, Nothing. அவங்க கர்த்தரையே நோக்கி It was because பார்க்கிறபடியால they sought only the Lord உலகத்தில் alone. இருக்கிறவனில் உன்னில் இருக்கிறவர் பெரியவராய் பெரிய அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறார். Greater is he who is in you and who does more things than the one who is in the world. கர்த்தரையே நோக்கி வாழுகிற பக்தி உள்ள பெற்றோர்கள் திருச்சபையில உண்டு. There are spiritual parents in the church who look only for the face of God. அவர்கள் நிமித்தமாக அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் வாழையடி வாழையாக தேவன் ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி And வைத்திருக்கிறார். because of their parents, their children are blessed after blessings. தேவனுடைய முகத்தையே நோக்கி பார்க்கிற அநேக தொழில் துறையில உள்ளவர்கள் உண்டு. There are many industrialists who look only to the face of God. கர்த்தர் அவருடைய தொழில் துறையில அவர்களை தனி அடையாளமாய் தேவன் ஆச்சரியமாய் தேவன் வைத்திருக்கிறார். And the Lord gives wondrous fruits in their trade and keep them. தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஊழியம் செய்கிற குடும்பங்கள் சபைகளிலே உண்டு. There are families that do the ministry seeking only the face of God. கர்த்தர் அவருடைய ஊழியங்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். And the Lord separates their ministry alone. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், I say humbly, முதலாவது தேவனுடைய முகத்தை தேடும் போது firstly when you seek the face of God, தேசத்திற்கு சேமத்தை உண்டாக்குகிறார். He
brings healing to the land. இரண்டாவது தேவனுடைய முகத்தை தேடும்போது Secondly, when you seek the face of God, அவர்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசம் அடைய செய்கிறார். the Lord makes the faces to shine. நீங்க தேவ சமூகத்துல இருந்து தேவ பிரசன்னத்துல இருந்து நீங்க போகும்போது When you leave after being in the presence of God, நீங்கள் வரும்பொழுது இருந்த வருத்தங்கள் துக்கங்கள் புலம்பல் எல்லாம் களைந்து you will leave aside all your complaints, your sorrow and suffering when you came here. உங்களுக்குள்ள மகிழ்ச்சியை தந்து And He will give you happiness inside. சமாதானத்தை தந்து He will give you peace. உங்களுடைய முகத்தை மனமலர்ச்சியாய் தேவன் மாற்றுகிறார். The Lord will make your face into something that's happy and joyful. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இரண்டாவது கர்த்தர் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். secondly, the Lord will make your face to shine. மூன்றாவதாக Thirdly, தேவ முகம் தேடும்போது when you seek the face of நடப்பது God, என்ன? what happens? சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Psalm 4 verse 6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். There be many that say, who will shew us any good? Lord, lift up the light of thy countenance upon us. இங்கு வாசித்த இந்த சங்கீத பகுதியில் In the psalm that we have just read, சங்கீதக்காரன் இவனமாய் சொல்லுகிறான், the psalmist says like this. எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார்? There are many say, who will show us any good? எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார்? Who will show us any good? இந்த சங்கீதமும் தாவீதினுடைய சங்கீதமாக வேதத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. The Bible says that this is also a psalm of David. தாவீது என்ன சொல்கிறான்? எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் David says, who is the one who will show us any என்று good? சொல்லுகிறவர்கள் அநேகராய் There are இருக்கிறார்கள். many people who says like this. சில நேரங்களில் Sometimes நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில நாம் தடுமாறி கொண்டு இருக்கும்போது while we stumble around in the circumstances of our life, சிலர் உதவி செய்கிறது போல வருவாங்க. some might come as if they are going to help. ஆனால் நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் என்கிற காரணத்தினால But because we believe in the Lord alone, அந்த உதவியை நாம் மறுக்கும் பொழுது when we reject the help, உடனே அவர்கள் எவ்வளவு தூரம் இரக்கமாய் நமக்கு உதவி செய்ய முன் வந்தாங்க அவ்வளவு தூரம் கடினமாய் மாறி விடுவார்கள். they who have come to help, they immediately turn against us. எங்க வாழ்க்கையில பார்த்ததை நான் சொல்லுகிறேன். This is something we have experienced in our life. நம்பிக்கையா இருந்த என்னுடைய தகப்பன் மரித்து போன பின்பு After my father, whom we trusted on, passed away, குடும்பத்தில் முழு நம்பிக்கையும் சுக்குநூறாய் உடைந்து போய்விட்டது. we have lost all hope in our family. வாடகை கட்டுவது எப்படி? How will we pay the rent? இனி இந்த சமுதாயத்தில் வாழ்வது எப்படி How will we survive in என்கிற this ஒரு society? நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டு இருந்தோம். We were pushed into this situation. அந்த நேரத்தில் உதவி செய்ய எங்களுக்கு ஒன்று ரெண்டு சொந்தம் வந்தாங்க. And a few relations did come to help us. ஆனால் நாங்கள் கர்த்தரையே நம்பி கர்த்தரையே நோக்கி இருந்தபடியினால But because we believed in the Lord alone and we trusted Him, அந்த உதவிகளை நாங்கள் மறுத்தோம். we refused the help. உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? Immediately you know what they said. நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரீங்கன்னு நாங்க பார்க்கறோம். We will see how you are going to survive in your life. ஏதோ ஒரு பிஞ்சி பொண்ணு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க. You are there in a tattered house. ஒண்ணுமே இல்ல வீட்டுல. You don't have anything at home. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. You don't have anything to eat. இன்னும் கொஞ்ச காலத்துல In some time, தெரு ஓடு எடுத்து தெருவுல பிச்சை எடுக்க போவீங்க. you are going to take a beggar's bowl and you are going to தூரத்துக்கு beg. நாங்க கூப்பிடுறோம் எங்க வார்த்தையை கூட மதிக்காம So much we are calling you and you are not respecting ஏதோ our words. ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு ஆண்டவரை பத்தி பேசுறீங்க. And you keep telling about the Lord alone. ஆண்டவர் ஆண்டவர்னு தான போனீங்க. You are going to cry after the Lord. அவர் நல்ல ஆண்டவரா இருந்தா If He is a good Lord, அந்த உலக்க அரிசி ஜீவனை பாதுகாக்க கூடாதா? wouldn't He have made your dad to survive? அவரும் உங்க அப்பாவும் மரிச்சிட்டாரு Your dad has passed away. என்று சொல்லி இமைப்பொழுது அவர்களுடைய மனது இளகின மனது அப்படியே இரும்பை போல கடினமாய் And in மாறிவிட்டது. 1 second their heart turns to iron. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இது மனித வாழ்விலே நாம் சந்திக்கிற ஒன்று. this is something that we இதே experience in our life. பாதையில தான் தாவீது போனபடினால And because David also went through the similar path, பேசப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரிடத்துல சொல்லுகிறான். he tells the words spoken to the Lord. ஆண்டவரே, நாங்கள் உம்மைதானே நம்பி இருக்கிறோம். Lord, we are trusting in you alone. உம்மைதானே நாங்க நேசிக்கிறோம். We love you alone. உம்மைதானே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். And we looking to you alone. ஆனா இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க தெரியுமா? But you know what the people around us are speaking? எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார்?
Many say that who will show us any good? என்று ஒருவர் ரெண்டு பேர் பேசல, Not one or two people. அநேகர் இதையே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். Many கர்த்தாவே people are speaking this alone, O Lord. சொல்லிட்டு அவன் சொல்றான், And after saying that, he says, நான் உம்மை பார்க்கிறேன், Lord, I seek உம்முடைய you. முகத்தினுடைய ஒளிய எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். Lord, show the light of your countenance upon us. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு தெரியும், He knows இனி தாவீதுடைய வாழ்க்கையில இனி ஒரு நன்மையும் பெற மாட்டான் என்கிற நிலைக்கு அவனை சுற்றிலும் இருக்கிற அநேகர் வந்துட்டான். the people around him says that in the life of David there will not be any good at all. இவன் தான் பைத்தியக்காரன் போல ஆலயம் ஆலயம்னு ஓடுறான். He is going after the temple of God like a madman. இந்த தாவீது தான் பைத்தியக்காரனை போல ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுறான். Like a mad person, he is running after the Lord. ஆனா இவனுக்கு நன்மையை செய்யத்தக்க யாருமே இல்ல But there is no one who will show him any good. என்று எல்லாரும் பேசுகிற வேளையில When many people are speaking like தாவீது this, சொல்றான், David says, உம்முடைய முகத்தை மாத்திரம் எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. Lord, lift thou upon the light உம்முடைய of thy முகத்தினுடைய countenance. ஒளியை மாத்திரம் எனக்கு காண்பீங்க Lord, ஆண்டவரே. show me the light of your countenance alone. வேதம் சொல்லுது, The Bible says, கர்த்தருடைய முகத்தின் பிரசன்னம் அவன் வாழ்வில வந்தது. the light of God came into his life. எந்த நன்மையை பார்க்க மாட்டான் தாவீதுன்னு நினைச்சாங்களோ, And what blessing that the people didn't expect David இனி to receive. இவன் வாழ்க்கையில நன்மை நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சாங்களோ, Hereafter his life will not have any blessing. அந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில தான் But in that life of David, நன்மை அல்ல, not just good, நன்மைகளை பல கர்த்தர் செய்தார். the Lord made several good things. ஒரு in ஆமென் his சொல்லுங்க life. பார்க்கலாம். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நீ தேவனுக்கு பயப்படுகிறது உண்மையானால், If it's true that you fear the Lord, நீ தேவனை நம்பி இருக்கிறது உண்மையானால், if you love the Lord, நீ தேவனுடைய ஜனமா இருப்பது if உண்மையானால், it's true that you are the people நீ of God, தேவனுடைய முகத்தை தேடுவது உண்மையானால், if it's true that you seek after the face of God, நிச்சயம் உனக்கு நன்மை உண்டு. definitely there is good for you. நிச்சயம் நன்மை உண்டு. There is definite blessing for நிச்சயம் you. சுகம் உண்டு. There's definitely health for you. நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. There's definitely blessings for நிச்சயம் you. உன்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு. Definitely there'll be prosperity உன்னுடைய in your வாழ்க்கையில life. விடுதலை உண்டு. There'll be freedom in your life. உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் உண்டு. There'll be wonders in your life. உன்னுடைய வாழ்வில அதிசயம் உண்டு. There'll be miracles in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஆச்சரியங்கள் உண்டு. There'll be wondrous things in your உன்னுடைய life. வாழ்வில ஆறுதல் உண்டு. There is comfort in your உன்னுடைய life. வாழ்க்கையில ஆனந்தம் உண்டு. There'll be joy in your உன்னுடைய life. வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு. There'll be happiness in your உன்னுடைய life. வாழ்க்கையில சமாதானம் உண்டு. There'll be peace in your உன்னுடைய life. வாழ்க்கையில களிகூறுதல் உண்டு. There'll be rejoicing in உன்னுடைய your life. வாழ்வில உயர்வு உண்டு. There'll be uplifting in உன்னுடைய your life. வாழ்வில மேன்மை உண்டு. There'll be honor in your life. சந்தேகமே வேண்டாம். Do not have any doubt. உன்னை பார்த்து அநேகர் என்னனாலும் பேசட்டும், Whoever might speak நீ whatever they want. தேவனுடைய முகத்தை தேடுகிறபடியா But because you seek நீ the word of வெட்கப்பட்டு God, போவது இல்லவே you will not be இல்லை. ashamed. நீ வெட்கப்பட்டு போவது இல்லவே you will இல்லை. not be ashamed. ஹalleluya. Hallelujah. முதலாவது சொன்ன Firstly, I said, தேவ முகம் தேடும்போது when you seek up the face of God, தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார். He will bring healing to the land. இரண்டாவதாக Secondly, முகத்தின் பிரகாசத்தை உண்டாக்குகிறார். He makes your face to shine. மூன்றாவதாக Thirdly, நன்மைகளை உண்டாக்குகிறார். He brings good things. நான் சொல்லட்டுமா, உங்களுக்குரிய நன்மைகள் நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கு. All your blessings have already been prepared before your salvation. உண்மையா? Is it true? விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? சங்கீதம் 31:19 வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men. இங்க வாசிக்க கேட்ட இந்த வசனம் என்ன சொல்லுது? The verse that we have heard, what ஒரு does it say? கூட்டம் இந்த பூமியில One group of people on this earth, உமக்கு பயந்து வாழுகிறார்கள். they are living in fear of you. தன்னை சுற்றிலும் இருக்கிற மனுபுத்திரர்களுக்கு முன்பாக உம்மை மாத்திரம்தான் அவர்கள் நம்பி வாழுகிறார்கள். Before the other sons of men, they trust only in you. அப்படி வாழுகிற அவர்களுக்கு, And for these people, அவருடைய முகத்தையே தேடுகிற அவர்களுக்கு, these people who seek only the face of God, பக்தன் சொல்லுகிறார், the saint says, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை
எவ்வளவு பெரியது. How great is the goodness that you have laid up for பக்கத்துல him. சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றது தீர்க்க தரிசனமான வார்த்தை. This பக்கத்துல is a சொல்லுங்க. prophetic word. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. Look at the person next to you and say, நீங்க அவருடைய முகத்தையே தேடுகிறபடியால், because you seek his face alone, நீங்க அவரையே நம்பி இருக்கிறபடியால், because you trust only on him, நீங்க அவருக்கு மாத்திரம் பயப்படுகிறபடியால், because you fear him alone, உங்களுக்கு நன்மைகளை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். he has laid up goodness இந்த for you. மாதம், In this month, இந்த வாரம், in this week, உங்களை தேடி வரும். it will come உங்களை seeking தேடி to you. வரும். It will seek நீங்க you. பெற்றுக்கொள்ளுவீங்க. You will receive it. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe it? நல்ல ஜோர கரங்களை தட்டி Clap தேவனுடைய your hands. வார்த்தை அப்படியே விசுவாசிப்போம். அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, நாலாவதாக fourthly, தேவ முகம் தேடும் போது when you seek the face of God, சங்கீதம் 17 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Psalm 17 verse 15, சங்கீதம் 17:15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். As for me, I will behold thy face in righteousness. I shall be satisfied when I awake with thy likeness. இங்கு வாசிக்கிற இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? what does this verse say? நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் அல்லது பார்ப்பேன். I will behold thy face or see your face. நான் உம்முடைய முகத்தை பார்க்கிறபடியினால Because I see your face, நான் விழிக்கும் போது when I wake up, உம்முடைய சாயலால் திருப்தியாவே. I'll be satisfied with your likeness. நாலாவது நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், Fourthly, I humbly say, தேவனுடைய முகத்தை தேடும் போது when you seek after the face of God, ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். the Lord will give you satisfaction. ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துகிறார். The Lord satisfies you. பொதுவாக இந்த உலகத்துல நாம் பார்க்க முடியும், Generally in this world we can see, இந்த உலகத்துல திருப்தியற்ற ஒரு உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we are living in a society which cannot be satisfied. கணவனுக்கு மனைவியை திருப்திப்படுத்த முடியாது, Husband cannot satisfy his wife. மனைவிக்கு கணவனை திருப்திப்படுத்த முடியாது, The wife cannot satisfy her husband. பெற்றோர் பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது. Parents cannot satisfy their children. எவ்வளவுதான் பிள்ளைகளுக்கு செய்தாலும் பிள்ளைகள் திருப்தி அடையாது. And whatever they do for their children, they are still not satisfied. எவ்வளவுதான் சம்பளம் வாங்கி தந்தாலும் அதுல ஒரு திருப்தி வரவே வராது. And whatever the pay you might get, you are still not கொஞ்சம் satisfied. யோசித்து பாருங்க, திருப்தியற்ற ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். We are living in a dissatisfied world. சகோதரிகள்லாம் கஷ்டப்பட்டு மார்க்கெட்டு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சாலும், And even though the sisters by difficulty go to the market, get some vegetables எவ்வளோ and meat and cook, கஷ்டப்பட்டு எவ்வளோ மணி நேரம் அதை செய்து முடிப்பாங்க. and they cook for several hours and finish it. செய்கிறவங்க இது நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல செய்வாங்களா, நல்லா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் எண்ணத்துல செய்வாங்களா? Will the people who make it to be satisfying or not? நல்லா சாப்பிடணும் தானே செய்வோம். They will cook it in order that people are satisfied. அப்படி ஒரு நல்ல மனசோடு ஒரு கறி குழம்பு வச்சா கூட, Even if they keep a curry hoping for it to be ஒரு satisfied. நிமிஷத்துல உட்கார்ந்து சாப்பிட வர்ற சகோதரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? And the brother who comes to eat in 1 minute, what do they say? இன்னும் 4 கடுகு போட்டிருக்கலாமே, You could have put 4 mustard seeds. இன்னும் 2 கருவேப்பிலை புல்ல போட்டிருக்கலாமே, You could have put 2 curry leaves. உப்பு அள்ளி போட்டுட்டியே. You have put too much of salt. இப்ப உப்பு போட்டா என்ன பிரச்சனை? If you put the salt, what is the problem? பக்கத்திலே சொம்புல தண்ணி இருக்குல்ல, There is water அதை there. எடுத்து அந்த குழம்புல கொஞ்சம் ஊத்துனா உப்பு சரியா சமமாயிடும். If you pour it on that curry, it becomes normal. யோசித்து பாருங்க, எதையாவது ஒண்ணு என்ன செய்யணும், சொல்லணும். Just think, they have to say something. ஏன்னா அவங்க நாவை திருப்திப்படுத்தவே முடியாது. Because you cannot satisfy the tongue. நிறைய சகோதரிங்க Many sisters, மனசுக்குள்ள சொல்றீங்க, you are telling in your பாஸ்டர் mind, இன்னொரு முறை கூட நல்லா சொல்லுங்க பாஸ்டர். Pastor, tell it again. அவர் ஒருவேளை தூங்கிட்டு இருந்தாலும் இருப்பார், இன்னொரு முறை சொல்லுங்க Maybe he might be sleeping, you அப்படின்னு repeat this point. நாங்க கைத்தட்டி அவரை எழுப்புறோம் அப்படி என்பது போல தெரியுது. யோசித்து பாருங்க. Just think, அப்போ திருப்தியற்ற ஒரு நிலையில இருக்கிறோம். we are in a dissatisfaction. வேலை செய்கிறாங்கன்னு வேலை செய்தவனுக்குரிய ஒரு பணத்தை கொடுத்தாலும் அவனுக்கு அதுல என்ன இல்லை, திருப்தி இல்லை. There's no satisfaction for the wages that a man is ஒரு பெரிய paid. கம்பெனி நடத்துகிறவன் இந்த வருஷம் இவ்வளவு லாபம் வந்தது அப்படின்னு அதுல அவனுக்கு என்ன இல்லை,
சொல்லுங்க பார்க்கலாம். Somebody who owns a business, so much profit he has அதுதான் received. பிரசங்கி சொல்றா. That's why the preacher says, காண்கிறதினால் கண் என்ன செய்கிறது இல்ல, திருப்தியே ஆகிறது இல்லையா. the eye is not satisfied with what it beholds. கேட்கிறதினால செவிகள் என்ன செய்கிறது இல்ல, The ears are not திருப்தியே satisfied ஆகிறது இல்ல. with the hearing. நீதிமொழியில சொல்லுவான், திருப்தி ஆகாத 4 உண்டு அப்படின்னு சொல்லுவான். மலட்டு, கர்ப்பம், 4 சம்பவங்கள் உண்டு. யோசித்து பாருங்க, திருப்தியற்ற ஒரு நிலையில வாழுகிறோம். We are living in a dissatisfied life. ஆனா நான் சொல்லுவேன், But I say, தேவனுடைய முகத்தை நீ தேடும்போது if you search for the face of God, ஆண்டவர் உன்னை திருப்தி ஆக்குகிறார். the Lord satisfies you. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, இந்த உலகம் கொடுக்கிற திருப்திக்கும் தேவன் கொடுக்கிற திருப்திக்கும் வித்தியாசம் உண்டு. there's a difference between the satisfaction given by the world and by the Lord. இந்த திருப்தி என்பது எதனால மனிதனுக்கு, தேவ மனிதனுக்கு உண்டாகிறது என்று சொன்னால், And what gives the man of God satisfaction? எந்த ஒரு தேவ மனுஷன் அவருடைய பாதத்துல போய் உட்கார்கிறானோ அவன் வாழ்க்கை ஆண்டவர் திருப்தி படுத்துகிறார். The Lord satisfies the person who goes and sits before His எந்த ஒரு presence. மனுஷன் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய முகத்தை ஆண்டவர் திருப்தி படுத்துகிறார். Which man sees and seeks after the face of the Lord will satisfy his life. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறானோ அந்த சத்தம் அவனை திருப்தி படுத்துகிறது. The voice of God that's heard by the man of God, it satisfies him. எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய சமூகத்தை ஆவலோடு வாஞ்சித்து சமூகத்திற்குள்ள வருகிறானோ அந்த சமூகம் அவனை திருப்தி படுத்துகிறது. The presence of God satisfies the man of God who seeks after it. தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற வேளையிலே அந்த தியானிக்கப்படுகிற வசனம் அவங்க இருதயத்தில் நிறைவை, திருப்தியை உண்டாக்குகிறது. The word of God, when meditated upon, it brings fullness and satisfaction in the heart. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதினால அவர்களுக்கு அதுல ஒரு திருப்தி உண்டாகிறது. Those who do the ministry of God, the ministry itself, it brings a satisfaction to them. திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் யார போய் சுற்றி சுற்றி பார்த்தாலும், Monday to Saturday, wherever you go and see, எத்தனை மணி நேரம் ஓடி உழைத்தாலும், how many hours you might run and work, எவ்வளவு பணத்தை கையில வாங்கினாலும், and how much ever money you might earn, ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்தாதான் அந்த ஆத்துமா திருப்தி but அடைகிறது. only when you come to the church and sit will your soul be தேவனுடைய satisfied. சமூகத்திற்குள்ள வரும்போதுதான் திருப்தி Only when you come in உண்டாகிறது. the presence of God will you have satisfaction. தேவனுடைய கிருபையிலே திருப்தி உண்டாகிறது. There is grace and fulfillment into the grace of God. அதனால்தான் தேவ மனுஷன் சொன்னா, That is why the saint of God said, காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தி ஆக்கு. you satisfy us in the morning. அப்போ கிருபை ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது அவனை திருப்தியான ஒரு வாழ்வுக்குள்ளாய் கொண்டு போகிறது. The grace of God will lead a man into a life of satisfaction. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Say an amen. அப்போ நான்காவது, தேவனுடைய முகத்தை தேடும்போது, Fourthly, when you seek the face of God, அவர்கள் வாழ்க்கையை திருப்தி உள்ள ஒரு வாழ்வாய் கர்த்தர் மாற்றுகிறார். the Lord will satisfy their life. ஹalleluya. Hallelujah. ஐந்தாவதாக, Fifthly, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25, 26 ஆகிய வசனத்தை வாசிக்க Numbers கேட்கலாம். 6, 25 and 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. The Lord make his face shine upon thee, and be gracious unto thee. The Lord lift up his countenance upon thee, and give thee peace. இங்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில, Here the verses that we have read, கிருபையும் சமாதானமும் உண்டாகிறது. there is peace and there is grace. தேவனுடைய முகத்தை தேடும் போது கிருபையும் சமாதானம் உண்டாகிறதாம். When you seek the face of God, there is grace and there is peace. ஒரு நாள் ஆண்டவர் மோசேயிடத்துல சொன்னார், One day the Lord looks at Moses and நீ said, ஆரோனிடத்துல போய் சொல்லுப்பா, go speak to Aaron, எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஆரோனிடத்துல சொல்லு, go to the
to Aaron who's doing the இந்த priesthood இஸ்ரவேல் ministry. மக்கள் எல்லாம் என்னுடைய ஜனங்கள். All these people of Israel are my people. அவர்களை ஆசீர்வதிக்கிற நேரம் வரும் பொழுது And when the time comes to bless them, நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை அவன் சொல்லணும். he has to say the words that I am telling. இந்த ஆரோன் இந்த வார்த்தையை சொன்னானா, And only when Aaron says this words, நான் அந்த வார்த்தையின்படி என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். I will bless my people according to this words. அதுல என்ன சொல்லுகிறான் 25ஆம் வசனம்? And in verse 25, what does he say? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. இது நல்ல கவனிங்க. இது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. Just listen carefully. This is not something that was kept by man. தேவனே சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணி. But the Lord himself says that, Lord, make his face shine upon you. அந்த உன்மேல முகத்தை வைக்கிற கர்த்தர் உன்மேல கிருபை வைக்கணும்னு சொல்லு. You tell that the Lord who makes his face shine on you will give you grace. 26ல பார்க்கிறோம். In verse 26 he அதே says, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரசன்னமாக்கி the same Lord, he will lift up his உனக்கு countenance சமாதானம் கட்டளையிடுவார்னு சொல்லு. and he will command peace for you. அப்போ தேவனுடைய முகம், சமாதானத்திற்கும் கிருபைக்கும் தேவனுடைய முகம் மூலதானமாக இருக்கிறது. Grace and peace are beholden to the face of God. கிருபைத்தாரம் 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 அப்படின்னு கேட்கறது நல்லது. It is good to ask God for grace. ஆனா இன்றைக்கு சொல்லணும், But today you have to ஆண்டவரே, say, Lord, உம்முடைய முகத்தை நான் தேடுறேன். I am seeking your face. கர்த்தாவே, உம்முடைய முகத்தை மாத்திரம் தேடுவேன். Lord, I seek your face அந்த alone. முகத்தை மாத்திரம் தேடி பாருங்க. You seek after the face of God alone. கிருபையை அள்ளி அள்ளி உங்க மேல கர்த்தர் வைக்கிறவராய் The Lord இருக்கிறார். will give you the abundance of grace. நீங்க அவருடைய முகத்தை மாத்திரம் தேடும் போது When you seek after his face alone, பூரணமான ஒரு சமாதானத்திற்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போக the விரும்புகிறார். Lord will lead you through complete peace. உன்னுடைய குடும்பத்தின் எல்லா நிலைகளிலும் சமாதானத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். The Lord will create peace in all the circumstances of your family. கிருபை இல்லைன்னா வாழ முடியாது. You cannot live without grace. இந்த கிருபையும் சமாதானம் யார் அப்படின்னா, Who is this grace and peace? இரண்டுமே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Both of them, they denote the Lord இரண்டுமே Jesus என் Christ. ஆண்டவராகிய இயேசு. Both denote the Lord Jesus Christ. அப்போ ஐந்தாவது அவருடைய முகத்தை தேடும் போது, Fifthly, when you seek after his face, கர்த்தர் கிருபையும் சமாதானத்தையும் கர்த்தர் வைக்கிறார். the Lord keeps grace and peace in your life. நான் சொல்லுவேன், I'll say, பகையா இருக்கிறவங்க உங்களோடு சமாதானமாய் வருவாங்க. your enemies will come and make peace with you. நீண்ட காலமாய் சமாதானமற்ற சூழ்நிலை இருக்கிற உங்க சூழ்நிலையில ஆண்டவர் சமாதானத்தை உண்டாக்க போகிறார். The God is going to give you peace in situations where you have been peaceless for a long தேவனுடைய time. முகத்தை நோக்கி பார்த்தா போதும், Just seek the face of God, அவரே உன்னுடைய வாழ்வின் எல்லா பகுதியிலும் இருந்து நடத்த வல்லவர். and he himself is mighty to lead you through all aspects of your life. விசுவாசிக்கிறீங்களா? Are you believing? சரி, அடுத்து ஆறாவது, Sixthly, 80ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வாசிங்க. Psalm 83. Psalm 80 verse 3. தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். Turn us again, O God, and cause thy face to shine, and we shall be saved. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், In this verse we see, தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், turn us again, O Lord, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், cause thy face to shine, அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். and we shall be saved. ஆறாவது, Sixthly, தேவனுடைய முகம் என்ன செய்கிறது என்று சொன்னா, what does the face of God do? தேவனுடைய முகத்தை தேடும் பொழுது என்ன நடக்கிறது என்று What சொன்னா, happens when you seek after the face of God? ரட்சிப்பு உண்டாகிறது. There is salvation. இந்த ரட்சிப்பு என்று சொல்வது ஒரு மலர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. This salvation, it denotes a rejuvenation. ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்குகிறது. It gives a rebirth. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, எழுத்தின்படி நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், you might be saved according to the word of God, ஆனால் அந்த ரட்சிப்பை குறித்து இங்க சொல்லல. but this is not the salvation that is தேவனுடைய mentioned முகத்தை here. நோக்கி பார்க்கும் பொழுது When you look to the word ஒரு face of God, மறுமலர்ச்சி உங்கள் வாழ்விலே உண்டாகிறது. there is a renewal in your life. இதுவரையும் இருந்தது போல இனி இருக்க போகிறது அல்ல.
You will not be the same like you were. உங்க குடும்பம் அப்படி இருக்க போகிறது இல்ல. Your family will not be like that. உங்க பிள்ளைகள் இருக்க போகிறது இல்ல. Your children will not be like that. உங்க ஊழியம் அப்படி இருக்க போகிறது Your இல்ல. ministry is not being like that. ஆண்டவர் அந்த ஊழியத்துல மறுமலர்ச்சியை உண்டாக்குகிறார். The Lord is going to give a உங்க rebirth to your குடும்பத்துல மறுமலர்ச்சியை ministry. உண்டாக்குகிறார். God is going to be a rebirth in your உங்களுடைய family. பிரயாசங்களிலே மறுமலர்ச்சியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். God is going to renew your work. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, தேவ முகத்தை தேடும்போது when you seek after the face of God, மறுமலர்ச்சி உண்டாகிறது. there is renewal. கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். Lastly, I say one thing and conclude. சங்கீதம் 67 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்க Psalm கேட்போம். 67 verse 2. 67:2. தேவரீர் 67:2. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். that thy way may be known upon earth, thy saving health among all nations. இங்க வாசிக்கிற இந்த பகுதியில In the verse that we have read, தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து Lord, be merciful unto us and bless us, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். and cause your face to shine upon us. இங்கு அவன் கேட்கிற காரியம் என்ன? Here, what does the psalmist ask? தேவனுடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும், I need the mercy of God. தேவனுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும். I need the blessing of God. இதற்கு ஒரே ஒன்னால தான் முடியும். And only one thing can உம்முடைய do this. முகத்தை மாத்திரம் பிரகாசிக்க பண்ணும். You cause your face to shine upon us. அப்போ சங்கீதக்காரன் தேவனுடைய முகத்தை தேடுவதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், If you see the reason that the psalmist is seeking the face of தேவனுடைய God, இரக்கமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் வெளிப்படுகிறதா இருக்கிறது. because it reveals the mercy and blessings of God. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் தங்கும். the blessings of God will dwell permanently in your life. ஏன்னா வேதம் அப்படிதானே சொல்லுது. This is what the Bible says. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரானா அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. When you are blessed by God, there will not be any worry in that. கர்த்தர் உன்னை உயர்த்துவாரானா எத்தனை எதிரி வந்தாலும் அவன் தோற்கடிக்கப்படுவார். If God lifts you up, whoever comes against it will be defeated. கர்த்தர் உனக்கு நிழலா இருப்பாரானா, அரணா இருப்பாரானா யாரும் உன்னை தொடவே முடியாது. If the Lord is your refuge and your shadow, nobody can touch you. எனவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், That is why the psalmist says, உம்முடைய இரக்கம் வேண்டும் ஆண்டவரே, I need your mercy, O Lord. என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. Lord, you need to bless me. இதற்கு என்ன அவசியம்? What is உம்முடைய important for that? முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க Cause your face to shine உம்முடைய upon முகம் us. மாத்திரம் எங்க மேல பிரகாசிக்குமானால், If your face shines upon us, நாங்கள் உம்முடைய முகத்தை மாத்திரம் தேடுவோமானால், if we seek your face alone, உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். we will receive your mercy. உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். We will receive your blessing. அருமையான Dear கர்த்தருடையவர்களே, people of God, இந்த 7 விதமான பூரணமான ஆசீர்வாதத்தை and the 7 blessings, இந்த 6ஆம் மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே கர்த்தர் உங்க மேல வைத்து, குடும்பத்தின் மேல வைத்து உங்களை அனுப்புகிறவராய் the இருக்கிறார். Lord keeps this in the first Sunday of this month on you and your family. கரங்களை உயர்த்தி சத்தமா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஆசீர்வாதம் என் மீது, என் குடும்பத்தின் மீது, என்னுடைய பிரயாசத்தின் மீது, என் ஊழியத்தின் மீது தங்குகிறது என்கிற விசுவாசத்தோடு சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அமேலர் அப்படி எழுந்து நிற்கலாம். Let's all raise up. அமேலர் அப்படி எழுந்து நிற்கலாம். Let's all stand up. மீண்டுமாக சங்கீதம் 27:8 மாத்திரம் வாசிக்க கேட்போம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. When thou sayest, Seek ye my face, my heart said unto thee, Thy face, Lord, will I seek. எல்லாரும் எழுந்து நிற்போம். Let's all rise up. இந்த 6ஆம் மாதத்தின் முதல் பரிசுத்த நாளிலே வந்திருக்கிற தெய்வ ஜனமே, The people of God who come here on the first Lord's day of this month, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நாலா பக்கத்திலும் இருந்த பல முகங்களை அவன் பார்த்தான். David looks around the faces that are surrounding him. சத்துருக்களுடைய முகங்கள் அவனுக்கு முன்பாய் நிற்கிறது.
There are faces of his enemies before him. பகைஞர்களுடைய முகம் அவனுக்கு முன்பாய் There are இருக்கிறது. faces of his foes around him. பொல்லாதவர்களுடைய முகம் அவனுக்கு முன்பாய் இருக்கிறது. The faces of the wicked are around him. அவனுடைய மாமிசத்தை பட்சிக்க அழிக்க வந்த முகங்கள் அவனுக்கு முன்பாய் இருக்கிறது. There are faces surrounding who want to destroy his flesh. அவனை நெருக்குகிற மனிதர்கள் முகம் அவனுக்கு முன்பாய் இருக்கிறது. The faces of those who are pressing him அவனுக்கு are against him. விரோதமாய் எழும்புகிறவர்கள் முகம் அவன் பார்வையில் இருக்கு. He looks at the faces that are rising up against him. காரணமே இல்லாமல் யுத்தம் பண்ணுகிறவருடைய முகம் அவனுக்கு முன்பாய் தெரிகிறது. The faces of those who warring against him without any reason are before him. இத்தனை விதமான முகம் சுற்றி இருக்கிறத பார்த்தபோது And when he looks at all the faces around him, அவனுக்கு ஒன்னு தெரியும். but he knows one thing. இந்த முகத்தெல்லாம் பார்த்து நான் அஞ்ச போகிறவன் இல்ல. I'm not going to be afraid looking at these இந்த faces. முகங்கள் எல்லாம் பார்த்து நான் பயப்பட போகிறவன் இல்ல. I'm not going to be afraid looking at these ஏன் faces. என்றால் Why? The reason is நான் கர்த்தருடைய முகத்தையே தேடுகிறவன். because I seek only the face of God. நான் கர்த்தரையே நம்பி தேடுகிறவன். I only believe in God and seek after கர்த்தருடைய him. முகத்தையே நான் விசுவாசிக்கிறவன். I only trust in the face of God. அருமையான கர்த்தருடையவர்களே, Dear people of God, தாழ்மையாய் சொல்லுகிறேன், I say humbly, தேவ முகம் தேடும்போது when you seek the face of God, நம்முடைய தேசத்திற்கு சேமம் உண்டாகும். there is healing in our land. தேவ முகம் தேடும்போது When you seek the face of God, நமது முகம் பிரகாசம் அடையும். our face will shine. தேவ முகம் தேடும்போது When you seek the face of God, நம்முடைய வாழ்வில் நன்மைகள் உண்டாகும். there will be good things in our life. தேவ முகம் தேடும்போது When you seek the face of God, திருப்தி உண்டாகும். the Lord will satisfy you. தேவ முகம் தேடும்போது When you seek the face of God, கிருபையும் சமாதானம் உண்டாகும். there will be grace and peace. தேவனுடைய முகம் தேடும்போது When you seek after the face of God, ரட்சிப்பு there's salvation. அல்லது மறுமலர்ச்சி உண்டாகும். There is renewal in your life. தேவ முகம் தேடும்போது When you seek after the face of God, ஆசீர்வாதங்கள் உண்டாகும். there's mercy in your life and blessings. மனுஷ முகத்தை தேடி போனதை நிறுத்திட்டு தேவனுடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள வந்துட்டா போதும். It's enough if you leave aside seeking the உனக்காக face of man யாவையும் கர்த்தர் செய்கிறவராய் and இருக்கிறார். seek after God, and the Lord will உனக்காக do everything யாவையும் for you. கர்த்தர் செய்கிறவராய் The இருக்கிறார். Lord is one who does ஓ everything for you. கர்த்தர் வாக்கு மாறாத தேவன். The Lord is one who never changes அவரை his promises. தேடினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது இல்ல. And those who seek him will never be அவரை ashamed. தேடினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது இல்ல. Those who seek after him will never be ashamed. ஒன்னு ரெண்டு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை அப்படியே நம்முடைய வாழ்வில நம்முடைய குடும்பத்தில் அபியாசப்படுத்தி கரங்களை தட்டி அந்நிய மொழியில கர்த்தரை துதிக்க போகிறோம். அந்நிய மொழியில கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நல்ல 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 கரங்களை தட்டி இயேசுவே ஓ ஷபௌரிபியா கரதியானமா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ துதிங்க துதிங்க துதிங்க, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க, நல்ல 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 துதிங்க. இந்த மாதத்துல நல்ல விடுதலையாய் கர்த்தரை துதி, விடுதலையாய் கர்த்தரை ஓ கரங்களை தட்டி அந்நிய பாஷையில ஓ வாயை திறந்து பேசுங்க பேசுங்க, விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் முழுமையும் நீங்க நினைத்தது ஒண்ணு, நீங்க கலங்கினது ஒண்ணு, நீங்க பயந்தது ஒண்ணு, உங்க தேவை ஒண்ணு, ஆனா அவருடைய முகத்தை பார்த்த ஒண்ணு ஒரு இடத்துல ஆண்டவர் தலைகுனிய விடாதபடி உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். ஓ அற்புதங்களாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார், தேவைகளை சந்தித்து நடத்துவார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 இயேசுவே, மகிமை ராஜா, மகிமை இயேசுவே, மகிமை மகிமை மகிமை.
ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவங்க முகங்கள் வெட்கப்படவில்லை. இதுவரையும் நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிமித்தம் நடுவில் யாரையோ நோக்கி நம்பியிருப்போம், நோக்கி பார்த்துருப்போம். எல்லாரும் மறந்திருப்பாங்க, மாறி இருப்பாங்க, கைவிட்டிருப்பாங்க, பாராமுகமாய் போயிருப்பாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், அவரை பார்த்தவங்க வெட்கப்பட்டு போவதில்லை, பார்த்தவங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய சந்ததி ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. அதனால தான் தாவீது சொன்னான், என் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அவர் எப்போதும் எனக்கு முன்னாடியே நான் வச்சிருக்கிறேன், எப்பொழுதும் எனக்கு முன்னாடியே வச்சிருக்கிறேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உமை பாடுவே. ஜீவமார்க்கம் எனக்கு போதித்தீ, ஜீவனே உமை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. என் இதயம் மகிழ்கின்றது, என் உடலும் இளைப்பாறுது. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை உமக்கே. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தா நிறுத்தி உள்ளே. எல்லாரும் சொல்லுங்க, உம்மையே நோக்கி பார்க்கிறப்பா. எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் உம்மைத்தான் நிறுத்தி. மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தா நிறுத்தி உள்ளே. வலப்பக்கத்தில் வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைக்க முடியாது, அசைக்க வரலாம் முடியாது. ஓ ஷபோரியா கரதியானவா, ஓ எப்போதும் என் முன்னே
எப்போதும் எந்த சூழ்நிலையிலோ எந்த காலத்திலோ ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. இயேசுவே, ஓ, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. வலது கரங்களை உயர்த்துங்க, தலைகளை உயர்த்தி பரலோக தேவனை பார்த்து சொல்லுங்க. எனக்கு முன்பாக எப்பொழுது உம்மையே நோக்கி பார்க்கிறோம். தாவீது சொன்னது போல சொல்லுவோம், கர்த்தாவே உம்மையே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே தேடுவோம் கர்த்தாவே. இந்த மாதம் கர்த்தருடைய முகத்தின் மகிமை சூழ்ந்து உங்களை நடத்த போகிறது. அந்த முகத்தின் ஆசீர்வாதம், முகத்தினால் உண்டாகிற மேன்மை, ஓ விடுதலை, ஜெயம் எல்லாம் உங்க வாழ்விலே ஓ நன்மைகள் பின்தொடர்ந்து வரப்போகிறது. விசுவாசித்த கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போ. ஹalleluya, 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 ஹalleluya.